குழுவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் மற்றும் நமஸ்காரங்கள். நம்மளுடைய ஆசிரமத்து சார்பாக ஒரு சின்ன செய்தி பகிர்ந்துக்கணும்னு விருப்பப்படுறோம். இன்றைய தினமானது ஒரு அற்புதமான தினமாக அமைய எல்லாம் வல்ல அன்னை ஆதிபராசக்தி இச்சா கிரியா ஞான என்று சொல்லக்கூடிய 3 விதமான சக்திகளை உருவகைப்படுத்தி அண்டமெல்லாம் காக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான 72 அடி உயரத்தில் வீற்றிருக்கும் அன்னை பிரத்யங்கராவின் பொற்பாதங்களை பணிந்து இன்றைய தினமானது ஒரு இனிய தினமாக ஆகட்டும் என்று பிரார்த்திக்கிறோம். இந்த நாளிலிருந்து தினசரி நம்மளுடைய குழுவில் எதனாவது ஒரு ஆன்மீக தகவல் இல்லைனா ஒரு ஆன்மீக விஷயத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விருப்பம். நம்மளுடைய பக்த கோடிகள் அனைவரும் ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைகள், வேலை, குடும்ப கஷ்டம், இது போன்ற இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல இருந்து நம்மளுடைய பக்த கோடிகள் எல்லாருமே சந்தோஷமா சுகமா எல்லாருக்கும் அவரவர்கள் கேட்டதை அவரவர்கள் கேட்ட நேரத்திலேயே கிடைக்கணும்னு சொல்லிட்டு அப்படியாக எல்லாருக்கும் எல்லா வித பிரச்சனைகளும் தீரணும். எல்லாரும் ஒவ்வொரு நாள் விடிய காலையில பொழுது விடிஞ்ச உடனே அந்த நாள் எல்லாருக்கும் இனிய நாளாக ஆனோம்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு சின்ன முயற்சி. இந்த முயற்சியினுடைய முதல் கட்டமா முதல் நாளான இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விநாயகர் பெருமானை பத்தின ஒரு ஸ்தோத்திரத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். விநாயகர் பெருமானுடைய இந்த ஸ்தோத்திரத்துக்கு பேரு கணேச புஜங்க ஸ்தோத்திரம் அப்படின்னு பேரு. இந்த ஸ்தோத்திரத்தை இயற்றியவர் ஆதிசங்கர பகவத் பாதால் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கராச்சாரியரால இயற்றப்பட்ட ஸ்தோத்திரம். சங்கராச்சாரியர்னா நம்ம எல்லாரும் பிரபலமா கேள்விப்பட்டிருப்போம். காஞ்சி சங்கர மடம், சிருங்கேரி சாரதா பீடம் முதலிய மடங்கள்லாம் ஸ்தாபிதம் பண்ண ஸ்தாபகர் ஆதிசங்கரர். அப்பேற்பட்ட ஆதிசங்கரர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்தோத்திரத்தை யார் ஒருவர் தினசரி கால வேளையில காதால கேட்கிறாரோ இல்ல யார் இத வாயால படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தடைகள் என்பதே இருக்காது. அவங்க நினைச்ச காரியங்கள் அந்த நாள் அவங்களுக்கு இனிய நாளாக, ஒரு இனிப்பான நாளாக, அவங்க எந்த காரியம் அன்னைக்கு எடுத்தாலும் அந்த காரியம் தோல்வியே பார்க்காம வெற்றி ஜெயத்தை மட்டுமே கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கர பகவத் பாதால் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய மகிமைகளை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்டதான இந்த ஸ்தோத்திரத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. ஆரம்பः. ரணக்ஷுத்ரகண்டா நிநாதாபிராமம் சலத்தாண்டவோத்தண்டவத் பத்மதாலம் லசத்துந்திலாங்கோ பரிவ்யாலஹாரம் கணாதீஷமீஷானசூனும் தமீடே ध्वनिध्वंसवीना लयोल्लासिवक्त्रम् स्फुरच्छुण्डदण्डोल्लसद्बीजपूरम् गलद्दर्पसौगन्ध्यलोलालिमालम् गणाधीशमीशानसूनुम् तमीडे प्रकाशज्जपारक्तरत्नप्रसून प्रवालप्रभातारुणज्योतिरेकम् प्रलम्बोदरम् वक्रतुण्डैकदन्तम् गणाधीशमीशानसूनुम् तमीडे विचित्रस्फुरद्रत्नमाला किरीटम् किरीटोल्लसच्चन्द्ररेखा विभूषम् विभूषैरभूषम् भवध्वंसहेतुम् गणाधीशमीशानसूनुम् तमीडे उदञ्चद्भुजावल्लरी दृश्यमूलोच्चलद्भ्रूलता विभ्रमभ्राजदक्षम् मरुत्सुन्दरी चामरैः सेव्यमानम् गणाधीशमीशानसूनुम् तमीडे स्फुरन्निष्ठुरालोलपिङ्गाक्षितारम् कृपाकोमलोदारलीलावतारम् कलाबिन्दुकम् गीयते योगिवर्यैः गणाधीशमीशानसूनुम् तमीडे यमेकाक्षरम् निर्मलम् निर्विकल्पम् गुणातीतमानन्दमाकारशून्यम् परम् पारमोङ्कारमाम्नाय गर्भम् वदन्ति प्रगल्भम् पुराणम् तमीडे चिदानन्दसान्द्राय शान्ताय तुभ्यम् नमो विश्वकर्त्रे च हर्त्रे च तुभ्यम् नमोऽनन्तलीलाय कैवल्यभासेः नमो विश्वबीजप्रसीदेशसूनोः इमम् सुस्तवम् प्रातरुत्थाय भक्त्याः पठेद्यस्तु मर्त्यो लभेत् सर्वकामान् गणेशप्रसादेन सिद्ध्यन्ति वाचोः गणेशो विभौ दुर्लभम् किम् प्रसन्ने इति श्रीमच्छङ्कराचार्य विरचितम्
श्रीगणेशभुजङ्गप्रयातस्तोत्रम् सम्पूर्णम्। ॐ तत्सत्। सर्वं श्रीकृष्णार्पणमस्तु।